சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல ஃபலாஃபல் ரேப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை வந்து குக் வித் கோமாளி டிவி ஷோல பாபா மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபலாஃபல் ரேப் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல பீட்டா பிரெட் பண்ணணும். 1/2 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கணும். நீங்க பாலுக்கு பதிலா தண்ணியை கூட எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஒரு பாத்திரத்துல 3 கப் மைதா மாவை எடுத்துக்கணும். மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவுலையும் பண்ணலாம். ஆனா கோதுமை மாவு பரோட்டாவுக்கும் மைதா மாவு பரோட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுலயும் இருக்கும். ஈஸ்டுக்கு பதிலா நீங்க தயிரை மட்டும் ஊத்தி கூட மாவு பிசையலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மைதா மாவு கூட தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஊற வச்ச ஈஸ்ட், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா இழுத்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா பிசையணும். இந்த மாதிரி கையில ஒட்டாம இருக்கணும். இந்த மாவு காயாம இருக்க மேல நல்ல லைட்டா எண்ணெயை தடவி ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடணும். இத 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா பிரிச்சுக்கணும். அதுல இருந்து ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டைய வச்சு நல்லா விரிச்சு விடணும். சப்பாத்திக்கு பண்ற மாதிரி ரொம்ப நைஸா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தவாவை மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். கல்லு நல்லா சூடானதும் தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை போட்டு சப்பாத்தி சுடுற மாதிரி நல்லா சுட்டு எடுக்கணும். நல்லா சாஃப்டா இருக்கும். இத நல்லா துணியை வச்சு மூடி வச்சிடணும். அப்பதான் காயாம இருக்கும். இப்போ பீட்டா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஃபலாஃபல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது கொண்டக்கடலையில பண்றது. அப்படியே பருப்பு வடை மாதிரியே இருக்கும். ஃபலாஃபல் பண்றதுக்கு கொண்டக்கடலைய மினிமம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மிக்சர் ஜார் இல்லாட்டினா ஒரு ஃபுட் ப்ராசஸர்ல 2 கப் கொண்டக்கடலைய தண்ணி இல்லாம சேர்த்துக்கணும். அது கூட சின்ன சின்னதா வெட்டின 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா அரைச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்து
கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தலையையும் உப்பையும் தனியா போடணும்னு அவசியம் இல்லை. மற்ற பொருட்களோட சேர்த்தே அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்கவே கூடாது. அரைச்ச மாவுல இருந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டையாவும் பண்ணிக்கலாம், தட்டையாவும் பருப்பு வடை மாதிரி பண்ணிக்கலாம். இத ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இங்க ரெண்டுமே செஞ்சிருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடாயில எல்லா இடத்துலையும் எண்ணெய் படணும். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருக்கிற ஃபலாஃபல் மாவை ஒன்றா சேர்த்து எல்லா பக்கமும் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிக்கணும். இந்த மாதிரி பண்றதுக்கு அதிகமா எண்ணெய் தேவைப்படாது. டீப் ஃப்ரை பண்றதுக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் உருட்டி வச்சிருக்கிற மாவை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நான் இங்க பருப்பு வடை மாதிரி தட்டியும் போட்டிருக்கேன். இப்போ ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல டீ காஃபிக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பிக்கிள் பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி நல்லா கிரீமியா வர வரைக்கும் அரைக்கணும். அவ்வளவுதான், டகினி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபலாஃபல் ரேப்புக்கு டகினி சாஸ் சூப்பரா இருக்கும். இப்போ பீட்டா பிரெட் எடுத்துக்கணும். அதுல மேயோனைஸ், டொமேட்டோ சாஸ் தடவிக்கணும். அப்புறம் அதுல ஃபலாஃபெல்ல வச்சுக்கணும். அதுக்கு மேல டகினி சாஸ் ஊத்திக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் பிக்கில் தேவையான அளவு வச்சுக்கணும். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் டகினி சாஸ், அப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி சாஸ் கூட ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மடிச்சுக்க வேண்டியதுதான். இப்போ சுவையான ஃபலாஃபல் ரேப் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.